தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணியாகவே இன்னும் உருவாகவில்லை. அதிமுக, பாஜக 2 கட்சிகள் இணைந்திருக்கின்றன, அவ்வளவுதான். அவர்களுக்கிடையிலேயும் இன்னும் ஒருமித்த ஒரு கருத்து உருவாகவில்லை. திமுக கூட்டணியில் சலசலப்பு, அவர்கள் சிதறப்போகிறார்கள் என்ற தங்களின் ஆசையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினரும் பாஜகவினரும். ஆனால் அவர்களின் அணியிலே இருந்தவர்கள், ஆதரவாக இருந்தவர்கள் தொடர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்த நிலையில் அவர்களே வெளியேறுகிறார்கள் என்றால் அந்த கூட்டணியின் உறுதிப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் அனைத்து கட்சியும் கொள்கை இருக்கு, ஆனால் திமுக கொள்கை இல்லை. அந்த இதில் கூட்டணியில் இருக்கணும் கொள்கை இல்லாத அவர் தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக வடமாநிலத்தவர்கள் இங்கே தமிழகத்தில் லட்சக்கணக்கானவர் தொழிலாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற சூழலில் அவர்களை இங்கே வாக்காளர்களாக உடனடியாக சேர்ப்பதற்குரிய முயற்சியில் நடக்கின்றன என்கிற தகவல்கள் வெளியாகின்றன. எனவே இது குறித்து தீவிரமாக விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். காங்கிரஸ் எம்பி சுதா அவர்களை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்ததை கேட்டேன். அனைத்து நாடுகளின் தூதரகங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருசக்கர வண்டியில் கழுத்திலே கிடந்த சங்கிலியை பறித்து கொண்டு பதற்றமில்லாமல் ஒருவன் போய்கொண்டிருக்கிறான். அவனை பிடிக்க வேண்டும் என்று காவல் நிலையத்திலே போய் நாங்கள் புகார் சொன்னோம். அவர்களும் அதை ஒரு பொருட்டாகவே சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்கிற வேதனையை பகிர்ந்து கொண்டார். தலைநகரத்தில் புதுதில்லியில் அனைத்து நாடுகளின் தூதரகங்கள் இருக்கக்கூடிய கடுமையான பாதுகாப்பு பகுதியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது நமது நாட்டின் மீதான நன்மதிப்பை உலக அரங்கில் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களிடையே களங்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் அனைத்து நாடுகளின் தூதரகம் இயங்கக்கூடிய பகுதியிலே இப்படி நடைபெறுவது அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.